நல்ல வாழ்வுதான் மச்சான்.
தானே இல்லையான்னு சொல்லி அழுது ஆயிரத்தில வளர்க்குது. இது நல்ல வாழ்தான் மச்சான். இங்க இப்படித்தாண்டா இங்க எத்தனையோ பொம்பளையால மனிதன்மார்க்காருக்கும் வேலைக்கு விடுறாங்க. தாங்கள்கிட்ட இடவுவாரா கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வாரது. ஆனா அந்த காலை கொண்டு வந்து கொடுத்தா இந்த மனிதனாருக்கு என்ன செய்யறான்னு தெரியாது. இந்த வீடியோ கடைக்கு நான் கொண்டு போய் $1 கொடுத்து அவர்கிட்ட காசு கொடுத்தா கையா கொடுங்க. அது வரைக்கும் உண்மைதான் மச்சான். அவ்வளவு $1,00,000 வேண்டிக் கொண்டு கண்ணில விழுஜாரனை மூழ்கிக்கொண்டு அதுகளின் எரிச்சல் தாங்கிடாமல் கண்ணீர் வடிக்கிறாளவே. இதுகள் என்னண்டா புரியவர் இப்படி கஷ்டப்பட்டு இந்த காலை கொண்டது நம்மளுக்கு தெரியாமல் அதை $1 கொண்டு கடையில அள்ளி கொண்டு கொடுத்துட்டு வேண்டிக் கொண்டு அந்த பார்த்து இப்ப அழுது உளாரி ஆயிரண்டா உங்களை என்னன்னு மச்சான் சொல்றது? என்னன்னு சொல்றது மச்சான்? அது உண்மைதான் மச்சான். என்ன போட்டி பிடிக்கிறது திட்டம் சீரியஸா தான் என்ன என்னோட சொல்லுங்க மச்சான். போச்சுடா சீரியஸான விஜயம் தான் மச்சான். உன்னட்ட சொன்னா ஒன்ன மாதிரி ஏறினு தான் யோசிக்கிறேன். என்னட கூட சொல்லக்கூடாது இருக்கா? சரி நான் போறேன். நீ போற அவங்க விஜயத்தை சொல்லு மச்சான். விஜயத்தை சொல்லு. உண்மையாதான் சொல்லு. நீ சொல்றதா சொல்லுங்க. நீங்களும் உங்களோட கதை மச்சான் நான் சொல்றேன். உனக்கு தெரியுமே எங்கட பக்கத்து விட்டு நண்பன் மச்சான் அவன் ஆதிபத்திரி சுதா மச்சான் பக்க பாருங்க உனக்கு அவன் பத்தி கலக்கிறார். உங்க அனைவரும் ஆதிபத்திரியில வேண்டு பண்ணிட்டாப்பா. சரி ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷன் ஆஸ்பத்திரியில துடிச்சா அதுக்கு ஒரு விளக்கம் கட்டி கொண்டிருக்காங்க. நிறைய விட்டுட்டு இந்த ஆஸ்பத்திரி சொல்லுங்க. அவங்க என்ன வருத்தம் தெரியுமோ உனக்கு? எல்லாரும் எந்த ஆஸ்பத்திரியிலும் தெரியுமோ போறதுக்கு போறாங்க. சரியா எந்த ஆஸ்பத்திரியா சொல்லுவோம். எந்த ஆஸ்பத்திரி என்ன வருத்தம் உடனே மனசுக்கு விசேஷம் ஆக்கி போட்டு எனக்கு விசேஷம் பண்ணா வாய மூடிக்கொண்டு அங்காரம் விளங்கிச்சோம். அவங்க என்ன வருத்தம் தெரியாது வந்துட்டேன். அது சரி மச்சான். வந்திருக்கான். என்ன மச்சான் நடந்தது? நான் அப்போதே கேட்டேன் நின்னுட்டு இதெல்லாம் ஏன் இன்றைக்கு லேட்டா வந்து நடந்தது? அதே இதா சொல்லுவா. இங்க ஒரு கடையில மச்சான் $5 சீலை போட்டுக்கிட்டா கேட்டு அம்மா ஒரே ஆசையா. அதுதான் அவங்க கொண்டு விட்டுட்டு வர வச்சு நேரம் போட்டான். அந்த கடையில $5 பாதிச்சியும் அல்லது முழுகாத்தாங்க $5 போடுவாங்க. இல்லடா மச்சான் நான் நினைக்கிறேன் கேட்டின் போடுறதுக்கு கீழே எடுக்கிறாங்க. சும்மாடா சேரண்டு சொல்லி போய் அந்த கடையில கிடைக்கிறத அள்ளி கொண்டு வீட்டை போட்டு மனுஷன் என்னென்றால் அது கட்டுறதுக்கு முதல் அடுத்த கடையில சேரண்டு போய் நிற்கிற மச்சான். அம்மா மட்டும் இங்க உள்ள அநேகமான பொருட்கள் எல்லாம் அந்த மச்சான் கடையில நிற்கிறாங்க. நீங்க கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டான். ஜோதியா நட்பா விசா உள்ள நடிகை பேர் எல்லாம் சீலைக்கு இது ஏதோ தாங்க அதை விட்டால் நடிகை ஆகலாம் பேர் இல்லை. அங்க போய் நிற்கிறார் கடைக்காரர் வந்து தங்கட பிசினஸுக்காக இந்த நடிகர் பேர் இல்லாத மற்றோடனே இது என்ன தெரியாம தான் கேட்கிறேன். எந்த நடிகையடா கீழே கொடுத்துருக்காங்க? அது உண்மைதானே. எந்த நடிகர் உங்க கடையிலாம் அவன் போறவான நடிகர் பேர் எல்லாம் போட்டோன்னு அதை இந்த அண்ணன் நடிகை பேர் கேட்டு கடிக்கொண்டு நீங்க போறாங்க. ஓடா வச்சா சும்மா நாங்களும் கொண்டு வர்றாரு கீழே கட்டிட்டு கலைக்க வடிக்கிட்டோம். அது சரி மச்சான். இனி நடிகா காய்ச்சி கொண்டு இருக்கிறாரு. இதுக்குற டென்ஷனுக்கு இந்த கடையில போய் 2 பியர் அடிச்சாத்தான் மச்சான் நான் ஒரு மனுஷனா இது அடிப்பேன். எங்க வரப்போக்கல இல்லையோ உண்டான கேட்கிறேன். அதுல சீரை உனக்கு என்ன சும்மா தண்ணி அடிக்கிறவங்க சாப்பிட்டுத்தானே ஊருக்கு வரேதான் மெனாக்கு இல்ல கண்டிக்கிறோம்.
இவாட்டுதான் சரி போமோ மச்சான் உண்டே சேலா உண்டது ஒரு பெரிய முறைகிறத முறிச்சே போன நாடா சிவா எங்க போட்டானே ஒருவன பசுபாடு வாங்கி பாலம் அப்படிதான் இருக்கும். நான் போய் கடையில சாமான வண்டி கொண்டாந்து மத்தியானத்துக்கு சமைப்போம். என்ன வேண்டு வேண்டு எழுதி வச்சேன்னா கருப்பு புடலங்க இவன் சிவாக்கு கரிபாடு மழங்காட்டி சோறுறாங்க. அதுவும் மறந்து போனேன். படம் கொப்பி போடும். ஓ நாடக கொப்பி எல்லாம் எல்லாம் அங்கே பிரணவி கடைக்கு போனா எடுக்கிறான். போட்டோ ஓடி வருவான். என்ன குடிக்காத அம்மா பட்டி அப்போட கணக்கு அம்மா பட்டி நீ நீ வந்து அம்மா பத்தி கதைச்சாடி நான் எதுவும் கதைச்சேனும். இந்த வயசுக்கேற்ற மரியாதை கொடுத்தா இதுதான் புல. அப்ப எங்க அம்மா என்ன $5 அம்மா ஒரு ஜீல வண்டி கொடுத்துட்டு உனக்கு பாடுங்க அவன் ஐயோ அது மாத்தா மக்கள் தாவளத்தை வளர்க்கொண்டு சொல்ல போயிரு மக்கள் என்னடா குடிச்சு பறிச்சு கூத்தாடி தெருவில் நின்று நிக்கிறீர்கள் பக்கமா இல்லையடா உங்களுக்கு. ஐயோ இந்த மானம் போச்சு. உங்களை பார்த்தா கனடா எடுக்கிற புள்ளிகள் மாதிரி விசேடா ஆனா இந்த லட்சணத்துல கூதுக்கு போய் ஒரு கல்யாணம் கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். அங்கே அந்த புள்ளி எத்தனை கனவுகளோட எவ்வளவு ஆகியோட இந்த கனடால பெரிய ஐவேசா ஜீவிக்கொண்டு வரப்போகுது. இந்த வேலைகள் நிக்கல நிலைய வேலை இல்ல வெட்டியும் இல்ல தெரி சுத்தி கொண்டு இன்னும் பால் இல்லையடா வாங்கிட்டு வர சொன்னார். நீ பார்க்கு போட்டு வர உனக்கு என்ன காட்டு சாப்பிடு பால் இல்ல பால் அம்மா இப்போ எங்க போறது? நீ இப்படி என்ன அடி குடிக்க போறியோ பாடம் ஏதோ ஒரு நல்ல மொழி நாங்கள் நல்லவன் நீ இல்லடா மீன் குடிதான் இல்லாத சாமான் புள்ளியரை போட்டு நச்சு அடிச்சு கொண்டே இருக்கும். இந்த காரால நாங்க கேட்டுட்டு இந்த காரால அம்மா நீங்க நீங்க இந்த மச்சான் இதுல தமிழ் இங்க வா இந்த சம்ம எழுத்தாங்க கொஞ்சம் என்ன அம்மா அம்மா மரியாதை இல்லாம அவர் சிகரெட் விட்டுட உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் வந்தது வேண்டி குடிக்க சொன்னது சரிதான். நான் பக்கத்துல நிற்கிறேன் கூட உனக்கு ரோசம் இல்லையா? என்ன தோளுக்கு மிஞ்சினா தோழனோ? அப்ப நீர் எனக்கு தோழன் என்ன? நாளைக்கு நீர் குடிக்க பார்த்து வச்சு அடியன அது என்ன மச்சான் பாருங்கோ சொல்லட்டும் போச்சல்லு என்ன வேலையாக நின்று நாசமா போங்க. எனக்கு சொத்தமா இருக்கு உங்களோட நீங்க மாமி மாமி அறுவாடு வணக்க வணக்க தின்ன படாடி நீங்க வாங்க நாங்க இந்த டென்ஷன் போட்டு அடிக்க வேண்டிய வா எங்க எல்லார போற
தெரியாத மச்சான். ஆகிறது ஓ தம்பி பாலாவே ஐயா அவன் பொம்பளையும் வந்துட்டுறான் வீட்டுல இருந்து எந்த போல அவனை இனி குழப்பாதே கூட பாவம்டா அந்த புள்ள பாவம்டா அதுல அப்படி கூட அப்ப வந்து என்னது கூப்பிடுறாரு என்ன வேலையோ அவனுக்கு விதரடவாடா கட்டு வேலை காரணமா பின்னேற மட்டும் ஓடி திரியறான் இந்த வீடு வாசல்ல நிக்கிறீங்க இந்த புள்ள பாவம் அந்த செட்டி குடம்பி போய்குடன் எனக்கு தெரியாம அழுகுதடா எடே நீங்க நல்ல நேரத்தை இருக்கிறீங்கள இல்லடா அவனுக்கு புத்தி சொல்லுங்கடா அந்த புள்ளைய வீட்டுல நின்று கவனித்து கொள்ள சொல்லுங்கடா அது கரைக்க பேச ஆசைப்படும் நல்ல புத்தி சொல்லு சரியாமா நீ வந்து யோசிக்காதீங்க சரி சொல்லுவேன் ஓ தேவங்களோட வெளிய வாடு அங்காடி நெஞ்சலாடுறது போய் கூட்டாங்க
எடுத்துட்டு வந்துட்டேன். 1 மணி நேரம் முதல் வந்துட்டேன். ஒரே தலைவலியாகிறது. அதுதான் வந்தது. என்ன படத்தை நித்திரோடு நான் 7 மணிக்கு வேலைக்கு போகணும். தலையில் அள்ளி குளித்தால் எல்லாம் சுகமாகிடும். நீ அதுக்கு போய் சாப்பாடை கட்டி நம்ம குளிச்சுட்டு வரோம். சரி பிள்ளை வெறுமூச்சோட வார வேலைக்கு வந்துட்டா அத இருமுறாம் போறவனுக்கு உடம்பு சரியில்லை. பிறகு நான் கரைக்கிறேன். ரஜினி என்ன சாப்பாடு வழியா? என்ன டீ ஏற்றுறீங்களா? எல்லாம் குடி என்னம்மா இப்படி திரிஞ்சு இந்த உடம்பு போயிருக்கிற அது மட்டுமே நீ சீரழிகிற மட்டுமில்லை அந்த பிள்ளை அகன்று நம்பி வந்ததுன்னு இந்த செச்சிகளே அடைஞ்சு கிடக்குது. அதோட அது வாயில்லா பூச்சியடா. வாயும் வயிறுமா இருக்கிற நேரத்துல குருடன் பேர் பக்கத்துல இருக்கணும் என்று எந்த பொம்பளைக்கு விருப்பப்படா. இந்த பொம்பளை அதுக்கு இது கிடக்குடா. என்ன கும்பிடுறா அந்த புள்ளைய இந்த கோயில திருவிழா எல்லாம் நடக்குது. கண்டியோ கூட்டிக் கொண்டு போ. அல்லாண்டி சினிமா படம் உண்டு அங்கே இங்கே கூட்டிக் கொண்டு போடா தம்பி. பாவமடா பொண்ணு பாவம் பொண்ணு சொல்லுங்கடா. அது ஆள் பேர் தெரியாத இடம் தெரியாத ஊர்ல வந்து ஒருவருக்கு ஒன்று சொல்ல வெள்ள எல்லாமே அது கொண்டு இருக்க. என்னம்மா உங்களோட கதை? எனக்கு மட்டும் என்ன என்ன மனித பிள்ளையோட சமுதாயம் திருப்பம் இல்லையம்மா. என்ன செய்கிறது? என்ன செய்கிறது? கையில் ஒரு சதம் காசு கூட இல்லை. கிடந்த கிரெடிட் கார்டு கூட ஒட்ட நிற்குது. அதுக்கு மாதம் மாதம் கட்ட வரும். இனி வீட்டு வாழ கரண்ட் அது இதென்று சொல்லி எவ்வளவு செலவாக. இனி குழந்தை பிறந்தால் எவ்வளவு செலவு சொல்லுவாங்க. எனக்குத்தான் உத்தியை அலைச்சல். வேலைக்கு போ வட்டியா இருக்காது. என்ன செய்யணும் சரி போ. ரஜினி எனக்கு 5 மணிக்கு வேலை முடியும். நான் அப்படியே ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போடுவேன். நீ எனக்காக சமைக்க வேண்டாம். நீ வந்த உனக்கு வந்த சமைச்சு சாப்பிட்டுட்டு நீ பாடு. சரி நான் 8 மணிக்கு வேலை முடியும்னு தெரியாது. அப்புறம் போட்டுதான் சரி இப்ப நான் போட்டுவாங்க. அம்மா போட்டுவா. சரி போட்டு வா. போலகி வா விட்டு இந்த பிள்ளைக்கு சுகமா பிரசவம் மணந்துடணும். கடவுளே பாவம் அது ராஜபனம் செய்யலா. எங்க பூ நெல்லுலானே சுகமா புள்ள எடுத்துடணும். ஐயா இன்னும் காலையில ஒரு உள்ளுக்கு போனான் மாடாதி வாக்கு புள்ள வளர்த்துட்டேடா. என்ன பிள்ளையடா ரஜினி சுகமா இருக்கிறாளே. ஓமாம்மா சுக பிரசவம் தானம்மா. ரஜினி மாதிரி ஒரு வடிவான பொம்பளை எனக்கு தான் கடவுள் ஓய்வு தர மாட்டான்னு சொல்லுறேன். திறந்தது பட்டி அப்புறம் இருக்காமா. நீங்க அதுக்குள்ள கேட்டேன் மாடு கண்டுட்டு புட்டு தேடி வச்சிருக்கா. படிப்பிட்டு விடுறா. இந்த கனடால ஆம்பளை பொம்பளை என்னடா எல்லாம் ஒன்று ராஜா படிப்பிட்டு விடுறா. அது தன்பாடு வாக்கும் பிசாட்டு கொண்டு நிற்கிறான்.
உங்களுக்கு என்ன விஜய் பொம்பளை பிள்ளை என்றால் அதுக்கு சாமத்தியம் கல்யாணம் நகை நட்டு சொல்லி பொம்பளை செலவு சொல்லுவா உங்களை திச்சிக்க வாடோ எனக்கு பொம்பளை பிள்ளை இல்லையடா அந்த கிரதியுமடா எனக்கு நீ பற்றி கவலைப்படாத அது படர்ந்து படிச்சு தானே நல்லா இருப்ப வாங்க ரம்மி சரி மச்சா நீ இப்ப அப்பா இல்ல என்ன உன்னை இனி வர மாட்டேன் என்ன பேர் வைக்கிறான் மச்சான் என்ன பேர் வைக்கிறான்டாப்பா யோசிச்சு கொண்டு உங்களுக்கு தெரிஞ்ச மச்சான் சொல்லுவேன் என்னடா ஓ மச்சான் நான் நாளைக்கு இன்டர்நெட்ல இருக்கா பார்த்து மங்களம் சொல்றேன் மச்சான் என்ன இன்டர்நெட்ல பார்த்து பேர் வைக்க போகிறோம் ஆனா ஒண்ணும் வேண்டாம் உங்களுக்கு அந்த வேலை வேண்டாம் எந்த வேலைக்கு நான் நல்ல தமிழ் பெயரை நம்பர் பார்த்து எனக்கு வைக்க தெரியும் நீங்க வேலையை பார்த்துட்டு போங்க தமிழ் பேர் நாங்களும் பார்ப்போம் இந்த தமிழ் பேர் வச்சு பார்ப்போம் பரிந்துரைக்கோ இல்லையோ நான் தமிழ் எந்த பிள்ளைக்கு எந்த பேரு பிள்ளைக்கு நான் தமிழ் பேர் வைப்பேன் அது சரிதான் மச்சான் எப்ப உங்களுக்கு நீங்க நான் கண்டு போனது ஐயோ வைக்காதடா ஏண்டா நீ பண்ண மாட்ட எங்களுக்கு கல்யாணமே மச்சான் வேண்டாம் ஐயோ ஆளவிடு நாங்கள் எங்களை லெவல் இப்படியே வேலை போக மாட்டேன் என்ஜாய் பண்ண போறோம் உனக்கு ஒரு நல்ல மனுஷன் வந்து பார்த்துட்டு பேசாமல் இருந்துட்டா இந்த மாதிரி எங்களுக்கு ஓய்வு எடுக்கிறாங்க ஊடியாடி பேரு செஞ்சுட்டாங்க எங்களுக்கு இதுதான் வேற சரி வராது இவங்களுக்கு இந்த ஜென்மத்தில கல்யாணம் இல்லையடா அம்மா அப்படி சொல்லாது சாவு போடப்பா அவங்க பயப்படுறாங்க அதே மச்சான் உண்மைதான்ப்பா இளம் பையனே கொஞ்சம் உழைச்சு கையில கொஞ்சம் வச்சிருந்தோம் என்றால் பிறகு மனுஷி குடும்பம் பிள்ளைகிட்ட வந்தா பிறகு ஒரு வேலை பார்த்து கொண்டு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கலாம் மச்சான் இப்ப என்ன பாருங்களா குழந்தைங்க முகத்தை கூட பார்க்க நேரம் இல்லை வேலைக்கு போகணும் என்ன வேலைக்கு போறோம் அங்க போய் அந்த பிள்ளைய மோத்த பார்த்து கொண்டு இல்லடா கண்டிக்கிறாங்களா அவங்க எல்லாம் பாப்பாங்க அவங்க கொஞ்சம் அதிக பிள்ளைய பார்க்கறது நீ வேலையை போடா நீ ஒரு பிள்ளைய பார்க்கலாம் வேண்டாம் இந்த பக்த பாரு கேட்டு போட்டு என்னம்மா உங்களோட கதை நான் உள்ள தானே வா குழந்தை குழந்தைக்கு நான் தானே குழந்தைய தூக்கினான் ரஜினி தான் பாவம் இன்னும் மயக்கத்திலேயே இருக்கிறான் அவன் எழுதினா காரணம் நான் ரொம்ப வேலை ஃபோன் கதைக்கு டாக்டர் இருக்கா ஃபோன் பண்ணி சொல்றாங்க எப்படி டாக்டர் மறுமொழி இருக்கிறாள் சுகமா இருக்கிறாளோ டாக்டர் நான் வேற டாக்டர் அப்ப அம்மா நீங்க நான் அப்ப ரஜினி கடன் தேவையில்லை அப்ப சரி டாக்டர் இன்னும் வாடாச்சு வாடாங்க போ சரி சீட்டுமா சந்தோஷம் மறுமொழிக்கு சாப்பாடு கொடுக்கலாமோ நீங்க என்ன வீட்டை கூட்டி கொண்டு போகலாம் பிரச்சனை நீங்க பார்க்க போய் பாருங்க பிரச்சனை இல்லை ஓ குட் மார்னிங் சிவா எப்படி இருக்கேன் ஓ நீ கூட்டி கொண்டு போகலாம் நான் குட் மார்னிங் உங்களோட ஒரு விஷயம் தனியா பேசுறேன் போவோம் உங்களோட ஒன்றும் பிரச்சனை இல்லை மனிதத்திடமா வச்சுக்கொள்ளும் என்னன்னு சொன்னால் நீர் ஒன்றும் ஒருவன் நான் சொல்ற கவனமாக்களும் மனித தைரியமாக்கி கொள்ளும்
இல்ல இல்ல ஒரு பிரச்சனை நான் சொன்னேன். இட்ஸ் ஓகே ரைட். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் தேவை. இது கண்ணிலே ஒன்றும் நான் சொன்னேன் தானே, மனதை திடமா வச்சுக்கொள்ளும். இட்ஸ் ஓகே. சரி, நீ அவ கவனமா பார்த்து கொள்ளணும். இதுதான் உங்களோட பொறுப்பு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாதே. சொன்னேன் தானே மனதை மனதை திடப்படுத்திக் கொள்ளும். இது உங்களுடைய தப்பம். அவ சோமிலா இருந்த நேரத்தில் நீ அவளோட அன்பா ஆதரவா இருக்கணும். அவ அதே எல்லாத்தையும் மனம் கேட்டாங்க. சரியா, நீ கவனம் எடுத்து அவளோட அன்பா ஆதரவா இருக்கணும். அவ்வளவுதான் நான் அவருக்கு வர ஒரு வருத்தம் இல்லை. சரியா, பட்டுருவா. இதுக்கு மருந்து அன்பு ஆதரவு தான் நான் சொன்ன பிள்ள. நீ மனதை திறப்படுத்தி ஓகே ரைட். ஒன்னும் கவலைப்படாது. சரியா, டேக் கேர் ஆஃப் யூ. அம்மா அம்மா இந்த உடுப்ப கலட்டி வச்சு விடுவோம். உடுப்பு கலட்டி வச்சு விடுவோம். சரி, ஹாஸ்பிட்டல் சரியா அவசியமாயிடுவாங்க. இது சின்ன விஷயம். எல்லாம் சிவாண்ட கையில தான் இருக்கு. அவரோட கொஞ்சம் நேரம் நடக்கணும். அன்பா ஆதரவா எல்லாருக்கும் சிவா சொன்னேன். டேக் கேர் ஆஃப் ஓகே. ரஜினிக்கு குளத்தை புறத்ததே தெரியல டாக்டர். ஒரு குளத்தைய பற்றி வந்துட்டு அவள் ஒரு குளத்தைய மாறிட்டாள். சிவா இது ஆரம்பத்திலே நீர் அன்பை ஆதரவையும் கொடுத்திருக்கணும். சரியா, நான் யூ டேக் கேர் ஆஃப் ஓகே. படிச்சு சொன்னேன். ஆணைக்கு வேலைக்கு போயிடா சம்பாதிச்சு வச்சு அந்த புள்ள விலைகள நீ சந்தோஷமா இருக்கா? குப்பை என்னம்மா என்ன பார்த்து பிடிச்ச முடியும்? எல்லாம் ரஜினிக்கு நான் என்ன தெரியாமா புறம் விட்டேன். அவளை காணி மாதிரி தானே வச்சிருந்தான். அப்படியா ஆடி ஐயோ எனக்கு 2 பேரும் பார்க்கல. வயிறு பத்தி எரியடா. அலாதியடா சிவா. நான் உனக்கு எத்தனை என்னடா சொன்னேன். அந்த புள்ள வர போகுது. நானு காசை சம்பாதிச்சு
சரி சரி மனதை தலைவர் பொழுதுபோக்கு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பாட்டியை பொழுதுபோக்காடி பார்க்கிறோம். உண்மைதான் மச்சான். இந்த வாழ்க்கையை விட்டு பாருங்க. இளம் வயதிலே உனக்கு 4 குடம் கையில சேர்த்து வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு குடும்பம் கல்வி என்று சொல்லி இவ்வளவு சந்தோஷமா இருக்க வைத்தோங்களா? குழந்தையோட ஊர் சுத்த வேண்டிய நேரத்தில் இப்ப வேற நான் வாழ்க்கையில நிலைமை. இப்ப பாருடா, இந்த வாழ்க்கையை துளைக்கு கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியடா, இந்த நாட்டுல சின்ன சின்ன வயசுல எத்தனை ஆம்பளை பிள்ளைகள் வந்து தங்களோட தாய்களுக்கு உழைச்சு காசு அனுப்பி பொம்பளை சகோதரங்களை கரையேற்றி ஆம்பளை சகோதரங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்துக்கு இங்க வந்து இந்த ரீமேக் சாக்கடையில குடிச்சு வீடு வாசல் என்று வாங்கி எப்படி நல்லா இருக்கிறாங்க, கார் பங்களா வீடு என்று எவ்வளவு நல்லா இருக்கிறாங்க. உங்களை தவிர மற்றவன் நல்லா இருக்கிறான். நீங்கள் தான் அப்படி தெய்வில 2 நாசமா போனது. இனிமேல் என்றாலும் இது இவங்களை போல இந்த நான் சொன்னபடியில மாதிரி உழைச்சு சம்பாதிச்சு நல்லா இருக்கிற வழிய பழங்கும் கூட இனி என்றால் இனி என் நட்பு அது என்று சொல்லிக்கொண்டு ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியாது. போயிருந்தாங்க. ஆனா அதுவே பாக்கிய நாசமாகிறது இருக்கக்கூடாது. நான் தெரியாமல் செய்த தப்புக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு வாழ நேரத்தில் இப்படி ஒரு தண்டனையை கட்டிய குழந்தைய பச்சு கொண்டு எப்படி வாழ போறேன். இந்த உதவி செய்யணும் மட்டும் நீங்கள் நினைச்சால் போய் கேட்டாலும் ஒரு வேலை செய்து 4 காசு சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு கையில் வச்சிருக்கணும். அப்படி சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து யாரும் சந்தோஷப்படுறது போகக்கூடாது, போகக்கூடாது. வீட்டை போனாங்க பாமா பா 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 பா. சில பொழுது